பாடலினுடைய கோரஸை படிச்சுட்டு இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு செய்தி கொடுக்க போகிறேன். ஸ்டாண்ட் பை மீ, ஸ்டாண்ட் பை மீ, லவ்விங் சேவியர் ஸ்டாண்ட் பை மீ. I have no strength nor power of my soul. Loving Savior, stand by me. என்னோடிரும் என்னோடிரும் இன்ப இயேசுவே என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். என்னில் வல்லமை பலனும் ஒன்றுமே இல்லை, அன்பின் ரட்சகா என்னோடிரும். ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் நம்முடைய செய்தியின் ஆதாரத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். இந்த வசனத்துல பாருங்க, ஒருத்தர் ஆளுகை செய்வார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது, இன்னொருத்தர் பகுதி கட்டுவான். பகுதி கட்டுவான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ள வார்த்தைக்குரிய நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அடிமையாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பி லேசி அண்ட் யூ வில் எண்ட் அப் ஸ்லேவ். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தால் அடிமையாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. இப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நாம் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புவோமா, அடிமையாக இருக்க விரும்புவோமா? ஆளுகை செய்ய வேண்டும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். அதை பற்றி தான ஒரு செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சரி, நம்முடைய தேவன் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி முற்பிதாவாகிய ஆதாமை படைத்த போது சில வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பிருகங்களையும் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் நம்மை படைத்த போது தேவன் நம்மளை உண்டாக்கினார் அப்படின்னு இந்த வசனத்தில் பார்க்குறோம். இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசீர்வதித்தார். அதாவது நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார், ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய சித்தம் நாம் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அப்போது ஆப்போசிட் சைடில் நீங்கள் யோசிங்க, பிசாசினுடைய சித்தம் என்னவாக இருக்கும்? நாம் அடிமையாக இருக்க வேண்டும் என்பது தான் பிசாசினுடைய சித்தம். அப்போது இந்த நாளில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசுகிறார் அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு நம்ம அறிஞ்சு புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாக நம்ம இந்த நாளில் முற்பட வேண்டும். சரி, யார் ஆளுகை செய்வார்? இந்த வசனத்தில் பார்க்குறோம், ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். இப்போ ஜாக்கிரதை உள்ளவன் அப்படிங்கிறதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, டெலிஜென்ட், DELIGENT. டெலிஜென்ட் அப்படின்னா கடின உழைப்பு, விடாமுயற்சி, போராடுதல். இப்போ பொதுவாக மக்கள் மத்தியில் கடின உழைப்பு அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னா, காலையிலேயே எந்திரிக்கணும், அவசர அவசரமாக சமைக்கணும், அப்புறம் ஒரு டப்பாவில் சாப்பாடை அடைக்கணும், அப்புறம் வேர்க்க விறுவிறுக்க பஸ்ஸு பிடிச்சி ஃபயர் ஒர்க்ஸ் போகணும், அங்கே வெயில்லையும் மழையிலையும் உட்காந்து வேலை பார்க்கணும், சாயந்தரம்னா வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்து என்னத்தையாவது ஒன்றை சமைச்சி சாப்பிட்டோமா தூங்கினோமா. இதுக்கு பேர் தான் கடின உழைப்பு அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்யணும் தான், நான் வேண்டான்னு சொல்லலை. வசனத்தின்படியான கடின உழைப்புனா நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இப்போ போராட்டம் அப்படின்னு பாருங்கள், நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கடனுக்காக ஒவ்வொரு இதாக ஏறி ஒவ்வொரு ஃபைனான்ஸ் கம்பெனியாக ஏறி இறங்கி பிரயாசப்பட்டு போராடி வாங்குறது தான் போராட்டம்னு நினச்சிக்கிறாங்க.
இந்த மாதிரியான காரியங்கள் தான் நம்ம போராட்டம், விடாமுயற்சி, கடின உழைப்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்ய வேண்டுமானால் நாம் வசனத்தின்படி எவ்விதமாக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்ததாக எது நமக்கு அதிகாரத்தை, ஆளுகையை பெற்று தருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நான் இப்போ சொல்ல போகிற வசனத்தை நம்ம எல்லாரும் வேதத்தை திறந்து பார்க்க போகிறோம். சரியா? உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். எது நமக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் பெற்றுத்தரப்போகிறது? உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். சரி, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவைகளின்படி நடக்கணும், அவைகளுக்கு செவி கொடுக்கணும். 3 காரியம் இங்கே போட்டிருக்கு பாருங்க. கை கொள்ளணும், நடக்கணும், செவி கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு படி வாழ தயங்குகிற ஒரு நிலை காணப்படுகிறது. எத்தனை பேர் இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்கிறீங்க? இதுக்கே சத்தம் கம்மியாக இருக்கே. எத்தனை பேர் ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேதத்தை அதிகமாக நேசிக்கிறீங்க? வேதம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நிறைய பேர் என்ன நினைப்போம், நம்ம சம்பாத்தியம்தான் முக்கியமான ஒன்று அப்படின்னு நினைப்போம். ஒரு சொந்த வீடு வாங்கிட்டா அவ்வளோதான்டா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல. எது நமக்கு இருக்குதோ இல்லையோ, எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதமும் ஊற்றும் காரணமாக இருக்கிற இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இன்னைக்கு நம்முடைய செய்திக்கு மிக முக்கியமான ஆதாரமான ஒரு வசனம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ பிரயாசப்பட வேண்டும். சரி, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க யார்? நம்ம இன்னைக்கு ஆதாரமாக ஒரு வசனம் பார்த்தோம்ல, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அப்போ அந்த வசனத்திலிருந்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவங்க யார்? ஜாக்கிரதை உள்ளவங்க. தேவனுடைய வார்த்தையின்படி வாழாதவங்க யார்? சோம்பேறிகள். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி இருக்குது, மத்தேயு 7வது அதிகாரம் 24லிருந்து 27 வரைக்கும் 2 விதமான வீட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு, இன்னொரு வீடு மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டின அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஜாக்கிரதை உள்ளவன். மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு கட்டினவன் எப்படிப்பட்டவன்? சோம்பேறி. கடினமாய் பிரயாசப்பட அவன் எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு நாம் அறிந்து கொள்கிற மிக முக்கியமான சத்தியம், ஆண்டவர் எழுதி கொடுத்த இந்த வேத வசன வார்த்தைகளை நாம் வாசிக்கணும். இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய வேதத்தை நான் வாசிப்பேன், அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருப்பேன்னு இன்னைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமாம், இவ்வளவு நாள் நம்ம செய்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருடைய வார்த்தையை நேசிக்கணும், வாசிக்கணும், அதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நாம் செய்ய வேண்டும். சில காரியங்கள் நாம் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். சிறு வயதாக இருக்கும் போதே தாவீதுக்கு அவங்க வீட்டில் ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆடுகளை மேய்க்கிற ஒரு வேலை. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளாக ஒரு தோன்றின விஷயம், ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, சின்ன வயசுலேயே தாவீது வீட்டில் வேலை செஞ்சான்னு பார்க்குறோம். என்ன, எத்தனை பேர் வீட்டில் சின்ன பிள்ளைங்க வேலை செய்கிறாங்க? ரொம்ப அபூர்வமான விஷயமா இந்த காலத்தில் இருக்குது. நான் பொதுவாக பிள்ளைகள்கிட்ட பக்கத்து கடையில் போய் ஒரு தக்காளி வாங்கிட்டு வா, இல்லை வெங்காயம் வாங்கிட்டு வா, இப்படி ஏதாவது சொன்னால் கடை போட்டி இருக்கு அப்படின்ட்டு வரும். என்ன, ஆமாம், சரி ஒரு கடை இல்லைடா, அடுத்த கடையில் போய் வாங்க. அந்த கடைக்கெலாம் நடக்க முடியாது, கால் ரொம்ப வலிக்கு. இப்படின்னு பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சாக்கு போக்கு சொல்லி அந்த வேலையை ஸ்கிப் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் இந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க, 1 சாமுவேலில், எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பன், அவன் தகப்பன் வீட்டில் இருக்கும் போதே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன சின்ன வேலைகளில் அவன் உண்மையாக இருந்தான் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்போ முதலாவது நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை அல்லது பொறுப்புகளில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும்.
இந்த உண்மை அப்படின்னு பார்க்கும்போது தாவீதினுடைய சம்பவத்திலே பார்க்கும்போது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34, 35, 36 ஆகிய வசனங்களில் பார்த்தோம்னா, அந்த ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். இவன் இந்த செஞ்சிட்டு இருக்கிறான், அந்த ஆட்டை தப்புவிக்கிறதுக்காக உடனே இவன் மேலே என்ன செஞ்சிருது, பாஞ்சிருது, அதையும் அடித்து கொன்றேன்னு சொல்கிறான். 36வது வசனத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக போட்டிருக்க, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், நான் இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அந்த ஆடுகளை பொறுப்பாக கவனிக்கிற வேலை. அந்த வேலையில் அவன் என்ன செய்கிறான், உண்மையாக இருக்கிறான். இப்போ இந்த நம்ம இப்போ உள்ள பிள்ளைகள் எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா என்ன செய்வாங்க பிள்ளைங்க, எஸ்கேப் ஆகி ஓட்டமாக தப்பிச்சோம் பழச்சோன்னு என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. ஆனால் அந்த தாவீது சின்ன பையனாக இருக்கும் போதே பாருங்கள், அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு காரியம் உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு வேலையாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், அல்லது சின்ன சின்ன கடமைகளாக இருக்கட்டும், எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறோம்? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நமக்கு இந்த வசனம்லாம் ரொம்ப நல்லா என்ன செய்யும் தெரியும். ஆனால் எத்தனை பேர் நாம் இந்த நாளில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை அல்லது பொறுப்பு அல்லது கடமைகள் அல்லது ஒரு சின்ன காரியம், உங்களை நம்பி ஒருத்தர் ஒரு வேலை கொடுக்குறாங்களா, நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். இன்னொரு ஒரு வசனத்தில் நான் சொல்லுவேன் பின்னாடி, அந்த வசனத்தில் போட்டிருக்குது, அவன் தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து அப்படின்னு சொல்லி சங்கீதம் 78 பாருங்கள், சங்கீதம் 78வது சங்கீதம் 72வது வசனத்தில், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அப்போ ஆண்டவர் எதை பார்க்குறாரு? நம்முடைய இருதயத்தின் உண்மையை பார்க்குறார். புரியுதா? இப்போ நிறையா நேரங்களில் நம்ம பொதுவாக நமக்குள்ளே இருக்கிற ஒரு சில தவறான அபிப்பிராயங்கள் என்னென்னா, யாராவது பார்த்தா நம்ம நல்லா செய்வோம், பார்க்கலன்னா யாரும் தான் பார்க்கல, யாரும் தான் நம்மளை கேட்க போகிறது இல்லைல்ல, நம்ம எதுக்கு இதை நல்லா செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நமக்குள்ள பிசாசு சில தவறான அபிப்பிராயங்களை கொண்டுட்டு வருவான். ஆனால் அப்படி அல்ல, ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு பொறுப்புகள்லையும் நம்ம என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். நான் என் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை சின்னதோ பெரியதோ ஆண்டவர் நீ நல்லா செய்வன்னு நம்பி தர்றார். அப்போ அதை எப்படி செய்யணும், பெஸ்ட்டாக செய்யணும். நான் சில காரியங்கள் எழுதி வச்சுருக்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பொதுவாக நம்ம நிறைய பேருக்கு தெரிந்த விஷயங்கள் தான், செய்வன திருந்த செய். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? நல்லா தெரியும், ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும், 100% நல்லாவே தெரியும். ஆனால் எத்தனை பேர் அதை செய்கிறோம்? செய்வன திருந்த செய். ஒரு சின்ன விஷயமா அதை ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக என்ன செய்யணும். நான் ஒரு சில விஷயங்கள் எழுதியிருக்கிறேன் பாருங்களேன். ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா எல்லாரும் நம்மளை ப்ரிஃபர் பண்ணணும், நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணணும். சரியா? அதுதான் அதுக்கு எனக்கு ஆப்டாக பிடிக்கிறது. நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த வேலையா இவங்ககிட்ட கொடுங்க, ரொம்ப அழகாக செய்வாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வாங்க. நான் லைக் பண்ணணும்னு எழுதி வச்சுருந்தேன், அது தப்பான மீனிங் ஆகிடக்கூடாது, அதனால நம்ம இதுக்கே வருவோம். நம்மளை மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும், இந்த வேலையை இவங்ககிட்ட கொடுங்க, நல்லா செய்வாங்க. அதை மாதிரி எந்த ஒரு வேலையும் இவங்க பெஸ்ட்டாக செய்வாங்கன்னு நம்மளை பற்றின ஒரு நிலையை, ஒரு நல்ல அபிப்பிராயத்தை என்ன செய்யணும், உருவாக்கணும். இந்த வேலையா இவங்க என்ன செய்வாங்க, பெஸ்ட்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி. சரி, நம்ம பைபிளில் உள்ள சம்பவத்துக்கு வருவோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 15வது வசனத்தில் தான் நம்ம பார்த்தோம். என்ன போட்டிருந்துச்சு, தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருந்துச்சு. 17வது வசனம் பாருங்களேன். அப்படி அவன் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் செஞ்சிட்டு இருக்கிற போதே 2வது ஒரு வேலை வருது. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய், எப்படி போக சொல்றாரு அப்பா, வேகமாக போடா, போய் விசாரிச்சு அடையாளம் வாங்கிட்டு வா. அப்போ தாவீது எந்த ஒரு வேலையவும் பெஸ்ட்டாக செய்வான்னு அவங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சிறு பையனாக இருக்கிறான், அன்னைமாரெலாம் யுத்தத்தில் இருக்கிறாங்க, ஆனாலும் என்ன செய்கிறாரு, நம்பி பொறுப்பை கொடுக்குறாரு.
இப்போ பொறுப்பில்லாத ஒரு மனுஷன்ட்ட எந்த ஒரு வேலையும் கொடுக்க முடியுமா? சொல்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன எங்கள் வீட்டில் நான் என்ன செய்வேன்னா, ஒரு வேலை சொல்லுவேன், அடுத்த நேரம் இந்த வாரம் இல்லை ஏதாவது ஏற்று பேசுகிற மாதிரி ஒரு அச்சலாக நமக்கு தோணுனா கூட அடுத்த நிமிஷம் நான் போய் அந்த வேலையை செஞ்சுருவேன். புரியுதுல? அப்போது எந்த ஒரு வேலையவும் யார்கிட்ட சொன்னாலும் அவங்க செய்வாங்கன்னு நம்புனாதான் நம்ம அந்த வேலையை நம்மளே கொடுக்குறோம். அப்படின்னா ஆண்டவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், உருவாக்கினவர், அவருக்கு நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ரொம்ப 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 நல்லா தெரியும். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேங்கிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்மளுடைய உண்மையின்படி தான் தேவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள், நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அல்லது பொறுப்புகளில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேனா? ஆண்டவர் நம்மளை நம்பி எத்தனையோ விதமான ஊழியங்கள் கொடுத்துருக்கிறார்ல, எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனாக இருக்கணும். சரி, இப்போது நம்ம எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு, நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன், ஆகவே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறேன்னு விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். நான் உண்மையுள்ளவனாக இருப்பேன், ஆகவே இந்த வருடத்தில் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். சரி, நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னொரு வசனத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போகிறேன். சங்கீதத்தில் ஒரு வசனம் 51 நினைக்கிறேன், நான் எழுத மறந்துடுச்சு. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். நான் அதனால தான் அதுக்கு முன்னாடி இந்த சங்கீதம் 78வது சங்கீதத்தில் 72வது வசனத்தில் நான் சொன்னேன், தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து. அதனால் உங்கள் மனசாட்சிக்கு, உங்கள் இருதயத்துக்கு தெரியும், நான் எல்லா காரியத்தையும் உண்மையாக செய்கிறேனா, உண்மையாக செய்கிறேனான்னு இல்லையான்னு நம்ம மனசாட்சிக்கே என்ன செய்யும்? நல்லா தெரியும். ஒருவேளை இவ்வளவு நாட்களும் நம்ம உண்மை இல்லாத ஒரு நிலையில் இருந்திருந்தாலும் இந்த நாள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலையும் எப்படி இருப்பேன்? உண்மையாக இருப்பேன். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக உயர்த்தினாராம். ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தானே. ஒரு சின்ன பையனாக இருந்துகிட்டு இருந்திருக்கான், அவங்க வீட்டிலே கடைசி அவன் ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். அப்படின்னா தேவன் அவனுடைய இருதயத்தின் உண்மையை அறிந்து அவனை ராஜாவாக தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் இப்போது எந்த நிலைமையில் நீங்கள் தனிப்பட்ட விதத்திலையோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலையோ அல்லது பொருளாதாரத்திலையோ எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்க என்னைய 100% ஒப்பு கொடுக்குறேன். எப்படி? 100% நம்ம உண்மையாக இருந்தால் தான் தேவன் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்ப்போம். தாவீதினுடைய சம்பவத்திலிருந்து தான் இந்த நாளில் நம்ம செய்தி சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். முதலாவது, நம்ம வேலை அல்லது பொறுப்புகளில் நம்ம உண்மையாக இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, தாளந்துகளை பயன்படுத்த வேண்டும். இப்போ தாளந்து அப்படின்னு சொல்லும் போது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு காரியம்தான் என்னது? தாளந்து. தாவீதுக்கு என்ன தாளந்து இருந்துச்சு? சுரமண்டலம் வாசிக்கிற திறமை இருந்துச்சு. இங்கிலீஷில் டேலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை திறமை அப்படின்னு சொல்லும் போது இயற்கையாகவும் இருக்கலாம், அல்லது நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இந்த 2 விதமான தாளந்துகளையுமே நம்ம என்ன செய்யணும்? தண்ணி ஊற்றி வளர்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த தாளந்தை பெருக்கணும்னு அர்த்தம். சரியா? இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தாளந்து, இப்போ உங்களுக்கு என்ன விதமான தாளந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன, எங்கள் அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தாளந்து? யாரை பார்த்தாலும் அன்பு பாராட்டுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாட்ட சொல்வேன், அதாவது சின்ன வயசில் ஊழியெல்லாம் வேண்டாம் அப்படி இப்படின்னு நம்மளுடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு சாட்சி ஒரு பெரிய விஷயம். அப்போ நிறையா நேரம் ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கும் போது சொல்லுவேன், நீங்கள் யார் வந்தாலும் டீ போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வந்தாலும் இந்த டீ போடுற வேலையே பார்க்கணும், எனக்கெலாம் அது பிடிக்காது அப்படின்னு எங்கள் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். அவங்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அல்லது திறமை தாளந்து என்ன? அன்பு பாராட்டுகிறது. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, முந்தி ஆராதனை முடிஞ்ச உடனே ஃபோன்லாம் கிடையாதுல்ல, சர்ச்சு முடிஞ்சோடனே யாருக்குடா என்னத்தடா கொடுப்போம் அப்படின்னு அவங்க மனசில் தோணிக்கிட்டே இருக்குமா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் பிரசங்கம் கூட கவனிக்கலடி, ஆனால் அவங்களுக்கு என்ன கொடுப்போம், இவங்களுக்கு என்ன கொடுப்போம், அவங்ககிட்ட என்ன பேசுவோம், இதுதான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிம்பாங்க. இதே போல தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்து திறமையை தேவன் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறார்? கொடுத்துருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்?
பெருக்கணும். இந்த தாளந்துகளை நம்ம மற்றவர்களுக்காக பயன்படுத்தணும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. இதோ பெத்லகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதில் தேறினவன். அப்போ சவுல ஒரு பொல்லாத பிசாசு அலக்களிக்குது. அப்போ இந்த தாவீது தான் போய் சுரமண்டலம் வாசித்து அவனுக்கு விடுதலையை பெற்று தருகிறான். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தாளந்துகளை நம்ம மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். இப்போ மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக உங்களிடத்தில் இருக்கிற திறமை என்ன? இப்போ நம்ம சபைக்கு அநேகர் புதிதாக வருகிறவர்கள் இருக்கிறாங்களா? நம்ம இப்போ ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிடுவோன்னே, ஆராதனை முடிஞ்சு போகும்போது உங்களுக்கு தெரியாத ஒரு நபரை பார்த்து, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வர்றீங்க, என்னோட பேர் இது, நான் இந்த இடத்துலேருந்து வரேன், சர்ச்சுக்கு இத்தனை வருத்த விசுவாசியாக வாரேன், நீங்கள் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை எவ்வளோ நாளாக சர்ச்சுக்கு வாரீங்க, இந்த 3 கொஸ்டின் கேட்கலாமா? ஆராதனை முடிஞ்சு போகும்போது யாராவது ஒரு புது ஆத்மாவை பார்த்து, புதுசாக உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் இருப்பாங்களே. ஏன்னா மெப்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த போன வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வர்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போது ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான ஒரு டேலண்ட் என்ன தெரியுமா? பேசுகிறது. யாருக்காவது பேச தெரியாது இருக்கீங்களா சர்ச்சில்? அப்படி யாருமே இல்லை நம்ம சபையில். எல்லாருக்கும் ஆண்டவர் 365 நாள் இன்ட்டு 24 ஹவர்ஸ் தூங்குகிற நேரம் கூட நிறைய பேர் பேசுகிறாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படி நிறைய பேர் தூங்குகிற நேரம் கூட தூக்கத்துலேயே என்ன செய்வாங்க, பேசுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சரி, தூங்குகிற நேரத்தை விட்டுருவோம். மற்ற எத்தனையோ மணி நேரங்கள் நாம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். அப்படி தானே? எத்தனை பேர் எங்கள் சர்ச்சைக்கு ஒரு வாரம் வந்து பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். நம்ம சர்ச்சைக்காக நம்மளே கை தட்டிக்கிடுவோம், நம்ம விசுவாசிகளுக்காக. இப்போது நான் காலேஜ் படித்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குதுன்னு மிஸ்ஸு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி சொல்லக்கூடாதுல்ல, அதனால் சரி அப்படி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நான் சயின்ஸ் குரூப்பு, அதனால் நிறையா நோட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இருந்த அந்த ஹெச்ஓடி கொஞ்சம் நோட்ஸ் எழுத தெரியாமா அப்படின்னு கேட்டாங்க ஒரு நாள். சரின்னு சொல்லி, சரி நமக்கு முத ஒரு மிஸ்ஸு நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அன்னைக்கு விடிய உட்காந்து காலைல 3 மணி வரை உட்காந்து நோட்ஸ் எழுதினேன். எங்கள் அப்பா கூட அப்போ கேட்டார், என்னம்மா செய்கிற நைட்டெல்லாம் உட்காந்து? என்னைய மிஸ்ஸு நம்பி என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அதை நாளைக்கு காலையில் கொண்டு போய் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துடணும். அன்னைக்கே செஞ்சு முடிச்சுட்டு போனோன்னு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இத்தனை பேஜ் நோட்ஸை நீ நைட்டே எழுதிட்டியாமா அப்படின்னாங்க. ஆமான்னு. அடுத்த நாள் டபுள் மடங்கு வந்துச்சு. அடுத்த நாளும் உட்காந்து எழுதினேன். எங்கள் அப்பா எனக்காக அவர் பைபிள் வாசிச்சுக்கிட்டே டீ குடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தார். மகா தூங்குற வரைக்கும் அவர் தூங்கக்கூடாதான், அதனால் உட்காந்துட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு பலவிதமான திறமைகள் தாளந்துகளை தேவன் கொடுத்துருக்கிறார். அதை மற்றவர்களுக்கு பயன்படும்படியாக நம்ம என்ன செய்யணும், பிரயோகிக்க வேண்டும். இப்போ முந்தி நம்ம சபையில் இருந்த ஒரு விசுவாசி, அவங்கள பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த ஒரு விசுவாசி பேரை சொல்லிட்டு, நம்ம பேரை சொல்லக்கூடாது, அவங்க பேரை சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த விசுவாசிக்கு ஆண்டவர் ஒரு சூப்பரான திறமை கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, யாரை பார்த்தாலும் 4 வாரத்தை அன்பாக பேசினா அடுத்த வாரம் அந்த புது ஆத்மா என்ன செஞ்சிடும், அவங்க கூட சர்ச்சுக்கு வந்துடும். அப்படி ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆனால் அந்த விசுவாசி என்ன செய்யுது, வீட்டில் சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னு எங்கள் அப்பா அப்படி ஆத்திரத்தில் பேசுவார். எதுக்குன்னா, தேவன் தந்த திறமைகள் தாளந்துகளை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் இருந்துட்டு பரலோகத்துக்கு போன பிறகு என்ன பலன் இருக்கும்? ஒரு பலனும் என்ன செய்தாது, இருக்காது. ஆகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமையை நீங்கள் மற்றவர்களுக்காக என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. இப்போது நான் என் பிள்ளைகள்கிட்ட அடிக்கடி சொல்வேன், ஒரு நேரம் நீ எனக்கு யாராவது டியூஷன் சொல்லித்தர மாட்டாங்களா அப்படியே என் பிள்ளைகள் சில நேரங்களில் சில பாடங்கள் கஷ்டமாக இருக்கும் போது யோசிப்பாங்க. அப்போ நான் சொல்வேன், அப்படி கிடையவே கிடையாது. நீ உனக்கு தெரிஞ்சதை நீ 4 பேருக்கு சொல்லிக் கொடு, உனக்கு 4 பேர் என்ன செய்வாங்க, சொல்லிக் கொடுக்கும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். அப்போது நமக்குரிய தாளந்துகள் திறமைகள் எது நீங்கள் பெஸ்ட்டாக செய்வீங்களோ அதை மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பிரயோஜனப்படுத்துங்க. அதன் மூலம் தேவனுடைய நாமம் என்ன செய்யும், மகிமைப்படும். 3வதாக நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். நாம் சுயநலமற்றவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும், நம்ம சுயநலமற்றவர்களாய் இருக்க வேண்டும்.
தாவீது கோலியாத்தினுடைய சம்பவம் நமக்கு நல்லா தெரிந்த சம்பவம் தான். ஏலா பள்ளத்தாக்கில் 40 நாட்கள் என்ன செய்கிறான், கோலியாத் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கிறான். அப்போ சவுலின் படைகள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் தாவீதின் சகோதரர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த படையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க அப்பா வந்து ஈசாய் வந்து என்ன செய்கிறாரு, தாவீதை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வேடிக்கை பார்க்க வந்தவன் தான் யார், இந்த தாவீது. அப்போது வேடிக்கை பார்க்க வந்த அந்த தாவீதுக்கு கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்ட போது என்ன செய்யுது, கோபம் வருது. காரணம், எதுக்காக தாவீது கோபப்படுறாரு, அவன் இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் தேவனையும் என்ன செய்கிறான், நிந்திக்கிறான். அப்போது அன்னைக்கு தான் அவன் நிந்திச்சுக்கிட்டு இருந்தானா, தாவீது அந்த படைகளை பார்க்க வந்த அன்னைக்கு தான் அவன் நிந்திச்சுக்கிட்டு இருந்தானா, 40 நாட்களுமே நிந்திச்சுக்கிட்டு இருந்தானா? 40 நாட்களும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், நிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போது அங்கே இருந்தவங்க அநேகர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன செஞ்சுருப்பாங்க, இருந்திருப்பாங்க. ஆனால் யாருக்குமே என்ன செய்யலை, கோபம் வரல. ஏன் கோபம் வரல, பயந்து போயிருக்காங்க. இந்த யுத்தத்துக்கு போனால் நம்ம என்ன செஞ்சுருவோம், செத்து போயிடுவோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆனால் தாவீது அவன் தான் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்ற சுயநலத்தோடு இருந்திருந்தான்னா அந்த யுத்தத்தில் அவனால் ஜெயம் பெற்றிருக்கவே முடியாது. அப்போ தாவீது துணிந்து போகிறான். இப்போ சுயநலமாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ எஸ்தர் சரித்திரத்தில் பாருங்க, எஸ்தர் சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன், இந்த யூத குலத்தினுடைய மீட்புக்காக அவங்களுடைய அழிவிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கும்படியாக நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி எஸ்தர் என்ன செய்கிறா, துணிந்து போகிறா. அந்த ஒரு நிலை வந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யணும், வேணும். இயேசு எப்படி நம்மளை ரட்சித்தார், அவர் சிலுவையில் நமக்காக தியாகம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனங்களா இந்த நாளில் நம்ம ஆலயத்துக்கு கூடி வந்திருக்கிறோம். அப்போது நம்ம எப்பயும் சுயநலம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்தில் தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு தகப்பனுடைய தியாகம்தான் அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்று தருகுது. ஒரு தாயினுடைய தியாகம்தான் எவ்வளவோ நன்மைகளை அந்த குடும்பத்துக்கு பெற்று தருகுது. ஆனால் அநேகம் பேர் பார்த்திங்கன்னா, இப்போ நானே நிறையா குடும்பங்களில் பார்க்கும்போது ரொம்ப யோசிப்பேன். நிறைய ஆண்கள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் யாரையும் குத்தமாக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நிறையா பேர் அந்த குடும்ப பொறுப்பை தன்மேல் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. என்ன, எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, நீயே வச்சுக்கோ, நீயே பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணிடு, என்னன்னாலும் கடன் அடைக்கிறதா, வீட்டு வேலை பார்க்குறதா, சமைக்கிறதா, ஆக்கிறதா, நீயே பார்த்துக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களை எதுக்கு இந்த வீட்டில் வச்சுருக்குது? ஒரு ஆளை சோறு சாப்பிட்றக்கா? வீட்டில் பாஸ்டர்கிட்ட பேசுகிற மாதிரியே வந்துருச்சு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்ன, பாஸ்டர் பேசினார்னா இங்கிட்ட அடிப்பார், நான் பேசினேன். சரி, அதாவது எல்லாருமே குடும்பமாக அந்த குடும்ப பொறுப்பை 2 பேருமா சேர்ந்து என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். பண்ண தெரிலையா, ஏம்மா உனக்கு இதை நல்லா செய்ய தெரியுதா, அப்போ இதை எப்படிலாம் செய்யலாம், அப்படி நீங்கள் குடும்பமாக உட்காந்து பேசி ஆலோசனை பண்ணி, சரி நீ இதை நல்லா செய்கிற, அப்போ நீ இதை நல்லா செய், நான் இதை நல்லா செய்கிறேன், அப்போ நம்ம 2 பேருமா சேர்ந்து என்ன செய்வோம், மற்ற காரியங்களை பேசி கூட குறையாக வந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அட்ஜஸ்ட் பண்ணி செய்வோம். அப்படிங்கிற ஒரு நிலையில் அந்த பொது நலம் உடையவர்களாய் நம்ம என்ன செய்யணும், மாற வேண்டும். சுயநலமாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களால் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது, பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் இருக்காது, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலை ஆகிவிடும். எப்போயும் நம்ம பொதுநலம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு என்ன நினப்பு இருக்குது, எனக்கே இல்லை அப்படிங்கிற மனநிலை இருக்கிறனால தான் சுயநலம் உடையவர்களாய் நம்ம வாழ்கிறோம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா, கர்த்தருக்கு நம்ம ஏன் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வருவோமே. ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிறோம், அதில் வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, அது இதுன்னு போயிடுது, கடைசி காசு இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கறதற்கு காசு இல்லை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, முதலாவது நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்குரிய பங்கை எடுத்து வைக்கணும். அப்போ மிச்சம் இருக்கிறத அந்த கவருக்குள்ளேயோ இல்லை கையிலையோ வச்சு இல்லை பைபிளில் வச்சு, ஆண்டவரே வந்த வருமானத்தில் உமக்கு ஒரு பங்கை நான் என்ன செஞ்சுட்டேன், எடுத்து வச்சுட்டேன், மிச்சம்
இவ்வளவுதான் இருக்குது, இந்த மாதம் முழுசியும் ஓட்டணும் ஏசப்பா, என்ன கைவிட்டுறாதீங்க, 5 அப்போ 2 மீனை மாதிரி இது என்ன செய்யுங்க, டெய்லி எடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கூட்டி கூட்டி தாங்க, 31ஆம் தேதி வரைக்கும் ஒத்த பைசா கடன் இல்லாமல் என்னை நடத்திருங்க ஏசப்பான்னு நம்ம ஆண்டவற்றை பொது நலமாக கர்த்தருக்கு கொடுத்து அந்த மிச்சத்திலிருந்து நம்ம ஆண்டவற்றை ஆசீர்வதித்து கேட்கும் போது தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பாரா இல்லையா? ஆசீர்வதிப்பார். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, இறக்கிற கிணறு தான் ஊறும். எனக்கே இல்லை எனக்கே இல்லை எனக்கே இல்லை இப்படிங்கிற ஒரு கஞ்சத்தனமான ஒரு மனநிலை நமக்கு ஒருபோதும் இருக்கவே கூடாது. என்ன, சில நேரம் என் வீட்டில் பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைம்மா, அடுத்த செகண்டு இப்படி போகிற மாதிரி போகும், திருப்பி வந்துட்டு இல்லைம்மா அப்படின்ட்டு வரும். நான் சொல்லுவேன் திருப்பியும், இந்த பொருள் இந்த இடத்துல தான்டா இருக்குது, நான் தான் வச்சேன், நீ போய் எடுத்துட்டு வா. 2 தடவை சொல்வேனா, 2 தடவை இல்லைன்னு பதில் வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் நானே போயிடுவேன். போய் அந்த சொன்ன இடத்தையே திறந்து பாருடா இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு அப்படிங்க. நமக்கு எப்படி காண்டாகுன்னு பாருங்க, அப்படியே மண்டையில் 2 கொட்டு வைக்கலான்னு வரும். நம்மளே ஒரு உதவிக்கு தான் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். அப்போ எல்லா காரியத்திலிருந்தும் இந்த எஸ்கேப் ஆகிற மாதிரியான ஒரு நிலை இருக்கவே கூடாது. பொதுநல சிந்தையோடு பொதுநலமாக எல்லா விஷயத்துலையும் தான் நான் சொல்கிறேன், குடும்பமாக இருக்கட்டும், ஏன்னா ஊழியமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த பொதுநல நோக்கோடு நம்ம வாழும் பொழுது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து 3ஆவதாக நம்ம ஒரு காரியம் பார்த்துருக்குறோம், சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு நம்ம என்ன செய்யணும், வாழணும். நிறையா பிள்ளைகள் இருக்கிறீங்க, வாலிபர்கள், நீங்கள் எல்லாம் இந்த தாவீதினுடைய சம்பவத்தை நல்லா வாசிங்க, சரியா? வாசிங்க, அதில் சொல்லப்பட்டுள்ள காரியங்களை நல்லா உட்கருத்தாக உட்கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தாவீதை போல நானும் என்ன செய்யணும், உயர்த்தப்பட விரும்புகிறேன், நானும் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறேன், நானும் நிறையா பேருக்கு பிரயோஜனமாக இருக்க விரும்புகிறேன் ஏசப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. நீங்கள் கேட்கும்போது தேவன் பார்ப்பார், நம்மளுடைய உண்மை நிலையை கண்டறிந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக ஒரு காரியம் பார்க்கலாம். 4ஆவதாக, எதிரிகளையும் மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னிக்கிற சுவாபம் நமக்கு ரொம்ப அவசியம். மன்னிக்கணும் அப்படின்னோடனே நமக்கு தெரிஞ்சவங்க அறிமுகமானவங்களை மட்டும் மன்னிக்கணுமா, எதிரிகளை மன்னிக்கணுமா? எதிரிகளை மன்னிக்கணும். இந்த தாவீதினுடைய சம்பவத்தில் பாருங்க, தாவீதுக்கு பரம எதிரி யாரு? இந்த சவுல். ஆனாலும் தாவீது சவுலை பகைக்கலை, எதிர்க்கலை. அவனை நினச்சிருந்தா சவுலை தாவீது எளிதாக தோற்கடிச்சிருந்துருக்கலாம், எளிமையான முறையில் கொன்றிருந்திருக்கலாம். எத்தனையோ வாய்ப்புகள்லாம் தாவீதுக்கு கிடைச்சது. ஆனாலும் தாவீது என்ன செய்யலை, அவனை அந்த பரம எதிரியான சவுலையும் மன்னிக்கிற ஒரு நல்ல குணமுடையவனாக தாவீது இருந்தான்னு பார்க்குறோம். எபேசியர் 4ஆவது அதிகாரம் 32ஆவது வசனத்தில் ஒரு வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. எப்படி இருக்கணுமா? தயவாக இருக்கணும். நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை எப்படி இருக்கணும்? இன்னொரு வசனத்தில் போட்டிருக்குது, கிருபை பொருந்தின வார்த்தை. என்ன, மற்றவங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தவே கூடாது. நம்மளுடைய வார்த்தை மற்றவர்களை ஊன்ற கட்டுகிறதா இருக்கணும். தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிச்சாரா? நம்மளை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாரா? நம்ம எவ்வளவு பாவிகளா, துரோகிகளா, தேவனுக்கு அந்நியரா இருந்தோம்னு ஒரு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை கூட பார்ப்போமா? கொலோசியர் 1ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தில், முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மளை அவர் தெரிந்து கொண்டு அழைத்து முன்குறித்து நம்மளை ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா தேவனை போல நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யார் மேலேயும் உங்களுக்கு கசப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. வெறுப்பு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. மற்றவங்க மேலே ஒரு காய்மகாரமான ஒரு கோபம் என்ன செய்யக்கூடாது,
இருக்கவே கூடாது. எத்தனை பேர் சொல்வீங்க, யார் மேலேயும் எனக்கு கசப்பு இல்லை, யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்லை, அதுக்காக எல்லாரும் நம்மளை நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு அன்பு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. மற்றவங்க எப்படியும் இருக்கட்டும். நான் என்கிட்ட பேசுகிற சிலருக்கெல்லாம் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது உங்கள் பக்கம் எப்படி இருக்கணும், கிளியராக இருக்கணும். யார் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் எரிச்சல் இருக்கக்கூடாது, யார் மேலேயும் கசப்பு இருக்கக்கூடாது, யார் மேலேயும் வைராக்கியம். எனக்கு மட்டும் கையில் கிடச்சா அப்படியே என்ன செய்வேன்னு தெரியுமா, எனக்கே தெரியாது, அப்படி இப்படிம்பாங்க சிலர்லாம். நோ 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 நோ, இதெல்லாம் இருந்தால் பரலோகத்தை எட்டி கூட என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நீ இங்கேயே கோவப்பட்டுக்கிட்டு, எரிச்சல் பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, மூஞ்சை திருப்பிக்கிட்டு இப்படியே இருமா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவார் ஆண்டவர். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் மேலும், ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், அவிசுவாசியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், யார் மேலேயும் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கசப்பு கோபம் இருக்கவே கூடாது. இது இருந்தால் நீங்கள் பரலோகம் என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம் அப்படின்னா இந்த வசனத்தில் எழுதியிருக்கிறபடி நீங்கள் வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்துக்குள்ளே போகவே முடியும். அதனால தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி நாம் எதிரிகளையும் மன்னிக்கிற சுவாபம் வேண்டும். நிறையா நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் விரும்புகிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிதானா? நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் நேசிக்க முடியாது. அப்படி எந்த புருஷனாவது என்னை நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி இருக்கான்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. 100க்கு 1000% சொல்லவே முடியாது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. புருஷன் எதிர்பார்க்குற மாதிரி மனைவியும் இருக்க முடியாது, மனைவி எதிர்பார்க்குற மாதிரி கணவனும் இருக்க முடியாது, பெற்றோர் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைகளும் இருக்க முடியாது. யாருமே நம்ம எதிர்பார்ப்பின்படி இருக்கவே மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அவங்களுடைய வளர்ப்பு வேற, அவங்க விருப்பங்கள் வேற, பலர் பலவிதமாக இருப்பாங்க. ஆனாலும் யார் எப்படி இருந்தாலும் அவர்கள் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர்களை என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கேட்டேன், அவங்க பதிலே சொல்லலை, அதனால் நான் பேச மாட்டேன் அப்படின்னா இருங்க. யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அந்த ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு, அந்த சிந்தை நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம எல்லாரையும் ஒன்று போல நேசிப்போம், ஒன்று போல அன்பு பாராட்டுவோம், எல்லார்ட்டையும் சிரிச்ச முகமாக பேசுவோம். இந்த பண்பு நமக்கு என்ன செய்யணும், வேணும். தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து 4வதாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், எதிரிகளையும் மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேண்டும். 5வதாக ஒரு காரியம் பார்ப்போம், தேவனுக்காக நம்ம என்ன செய்யணும், தீவிரமாய் இருக்க வேண்டும். 34வது சங்கீதம் 1வது வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது எப்படி தேவனுடைய பக்தி கடுத்த காரியங்களில் தீவிரமாக இருந்தான் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணும்னு இந்த வசனம் சொல்லுது, நாம் எப்பவும் ஆண்டவரை துதிக்கிற துதியினால் நம்மளுடைய நாவு நிறைந்து இருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்கும் நான் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா தான் போடுவேன் அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா அப்படி தான் வருமா? சில வயசானவங்க கை தூக்குறாங்க, சரி ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்படி தான் வரும். என்ன ஏதாவது கோமா வார்த்தை வந்துருச்சு, இல்லை ஆப்போசிட் சைடு பாஸ்டர் ஏதாவது டென்ஷனாக இருக்கிறார் அப்படின்னா சோத்திரம், ஆமேன், அல்லேலூயா அப்படின்னு வரிசையாக எனக்கு கடகடன்னு அடுத்தடுத்து சொல்லுவேன்னா அப்போ என்ன செஞ்சிடும், வண்டி ஆஃப் ஆயிரும். என்ன ஆமாம், இந்த மாதிரி சில ட்ரிக்ஸை என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். யாராவது கோவப்படுறாங்க அப்படின்னா சோத்திரம், ஆமேன், அல்லேலூயா 2 அந்நிய பாஷை பேசினாலும் தப்பே கிடையாது. அப்போ என்ன செஞ்சிடும், அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் துதியாக ஏற்றுக்கொள்ளப்படுது. என்ன கோபம் எரிச்சல் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக நம்ம இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம். சரி, கர்த்தரை எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். இன்னொரு வசனம் பாருங்க, சங்கீதம் 63வது சங்கீதம் 1வது வசனத்தில் இப்படியாக போட்டிருக்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிற சத்தியம் என்ன அப்படின்னா, அதிகாலை தோறும் நம்ம கர்த்தருடைய முகத்தை தேடணும். சங்கீதக்காரனாகிய தாவீது தானே இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். 63ஆம் சங்கீதத்தில் அவர் தான் சொல்கிறாரு, அதிகாலமே உண்மை நான் என்ன செய்கிறேன், தேடுகிறேன். நிறையா நேரம் அதிகாலமே எந்திரிச்சு நம்ம என்ன செய்கிறோம்,
வேலைகளை செய்கிறோம், கடமைகளை செய்யணும்னு நினைக்கிறோம், சீக்கிரமாக பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறோம். நானும் சில நேரங்களில் அப்படி செஞ்சவ தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? அதிகாலமே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். அந்த ஒரு அனுபவத்துக்கு நம்ம வந்துட்டோன்னு வைங்களேன், இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கிறாது. தேவனுடைய சமூகம் மட்டும்தான் நமக்கு இன்பமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், பரவசமாக இருக்கும். என்ன அதனால இந்த அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்தில் நாம் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் அதிகாலையிலே கர்த்தரை தேடினவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதிகாலையிலே ஆராதனைக்கு வந்துட்டோம், அதனால இன்னைக்கு ஜெபிக்க நேரம் இல்லை, அப்படி கிடையாது. ஒரு 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ கர்த்தருடைய சமூகத்தை நம்ம நாடி அவருடைய பிரசன்னத்தினால நாம் நிரப்பப்படணும். என்ன பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கல, ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என்மேல் பிரகாசிக்க பண்ணணும். என்னை பார்க்குறவங்கலாம் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அவருடைய பிரசன்னத்தில் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளலைன்னா நம்மளை பார்க்குறவங்க எப்படி இயேசுவை பார்ப்பாங்க? அப்போ அவருடைய பிரசன்னத்தினால நம்ம நிறைஞ்சு இருக்கணும். தாவீதை போல அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 122 சங்கீதம் 1 வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ ஆராதனைக்கு போகணுங்கிற வாஞ்சை தாவீதுக்கு 100% இருந்துச்சு. என்ன இன்னைக்கு மழை பெஞ்சிருச்சு, அதனால் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு கொஞ்சம் ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க. ஆனால் செகண்ட் சர்வீஸ்க்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆராதனையை குறித்த ஒரு வாஞ்சை நமக்கு என்ன செய்யணும்? வேணும். 1 நாளாகமம் 29 அதிகாரம் 3 வசனத்தில் போட்டிருக்கிறது, ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தாவீதுக்கு வாஞ்சை இருந்ததுனால பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். நிறைய சேர்த்து வச்சுட்டாராம். அதுக்கப்புறம் இவருக்குன்னு பர்சனலாக வச்சுருப்பார்ல, அந்த பொண்ணு அந்த வெள்ளியெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்காக கொடுக்குறேன். இப்போ நான் முந்தின பாயிண்டில் கூட சொன்னேன்ல, நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு சொல்லி. அப்போது இந்த கொடுக்குற மனநிலை தேவன் மேலே உள்ள வாஞ்சையினால தான் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இப்போ ஒரு நாள் ஒரு விசுவாசி என்கிட்ட சொன்னாங்க, அந்த காணிக்கை எடுக்கும்போது கூட அந்த பை வர்ற நேரம் சிலர்லாம் போட மாட்டேங்கிறாங்கப்பா காணிக்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. யார் எடுக்கிறவங்க சொல்லலை, ஒரு லீடர் சொன்னாங்க. என்ன அப்போது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வெளிச்சம் என்ன செய்யலை அவங்களுக்கு இல்லை. நான் 10 ரூபா கொடுத்தா எனக்கு ஆண்டவர் 100 ரூபாயா திருப்பி தருவார். எப்படி? இந்தாம்மா 10 ரூபாயை கொண்டா, உனக்கு 100 ரூபா தரேன், அப்படிலாம் ஆண்டவர் தரமாட்டார். பல விதங்களில் நமக்கு நன்மைகளா ஆசீர்வாதங்களா என்ன செய்யும்? நமக்கு கிடைக்கும். அதனால் லீடராக இருக்கிறவங்க, உங்களுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தசமபாகம் கொடுத்தியா, ஆண்டவருக்கு காணிக்க நீ நல்லா கொடுக்கணும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிமுறை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்போது இங்கே பாருங்க, ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தாவீதுக்கு ஒரு அளவில்லாத வாஞ்சையினால பரிசுத்த ஆலயத்துக்காக சொந்தமான பொன் வெள்ளி என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். எப்பயுமே நமக்கு என்ன தோணும்? நமக்கு வேணும், என்ன நம்ம பிள்ளைகளுக்கு வேணும், அப்படிதான் தோணும். ஆனால் அது அல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய காலத்தை அவங்களுக்கு தேவையான நன்மை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். நம்ம இப்போ கர்த்தருக்கு கொடுக்கும்போது பல மடங்காக தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்பி நிறைவாய் கொடுப்பார். சரி, அடுத்ததாக ஒரு காரியம் பார்ப்போம். 51 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். தாவீது பாவம் செய்த போது தேவனுடைய பிரசன்னம் தன்னை விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழுது புலம்பி தான் இந்த சங்கீதத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார். உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளிடாதீங்க ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதுருங்க. நீங்கள் என் கூட இருக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி, நீங்கள் என் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனாலும் உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவற்றை புலம்பி ஜெபிக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய செய்தியின் முடிவுக்கு வர்றோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம், ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அப்போ நம்ம ஜாக்கிரதையாய் இருந்து
என்னென்ன காரியங்களை நாம் வேதத்திலிருந்து நம்ம கற்றிருக்கிறோம், என்னென்ன விதத்திலலாம் தாவீது ஆளுகை செய்து ஜாக்கிரதையாய் ஆளுகை செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். முதலாவது என்ன பார்த்தோம்? நம்மளுடைய பொறுப்புகள் வேலைகளில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும். ரெண்டாவது கற்றுக்கொண்ட விஷயம், தாளந்துகளில் நம்ம மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? சுயநலமற்றவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். பொதுநல நோக்கோடு நம்ம என்ன செய்யணும்? செயல்படணும். இப்போ நம்ம நிறையா பேருக்கு ஊழிய பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்குறோம் பாருங்க. அதெல்லாம் பொதுநல நோக்கோடு நம்ம என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு செயல்பட வேண்டும். சுயநலமாக இருக்கிற யாருமே ஊழியம் செய்யவே மாட்டாங்க, ஊழியம் செய்யவும் அவங்களால முடியாது. கர்த்தருக்காக நான் எதையும் செய்யணுங்கிற வாஞ்சை உள்ளவர்கள் தான் தேவனுக்காக செயல்பட முடியும். நான்காவதாக ஒரு காரியம் பார்த்தோம், எதிரிகளையும் மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேண்டும். யாரு மேலையும் கசப்பு, வெறுப்பு, கோபம் இருக்கவே கூடாது. இந்த நாளில் இருந்ததுன்னா ஆண்டவற்றை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இவங்க மேலெல்லாம் எனக்கு கோபம் இருக்குது ஏசப்பா, எரிச்சல் இருக்குது ஏசப்பா, என்னை சார்ந்த குணமுள்ளவளா மாற்றுங்க. நான் எப்பவும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு நபராக இருக்கணும். நான் யார் மேலேயும் கசப்பு எனக்கு இருக்கவே கூடாது. ஃபாதர் அழகா படிக்கிறார்ல, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் நன்றி சொல்லுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடணும்னு சொல்லி அழகா படிக்கிறார். யார் மேலவும் கசப்பு இல்லப்பா. அப்போ ஃபாதர் படிக்கிறாருன்னா அவருக்கு யார் மேலேயும் கசப்பு இல்லாமல் இருந்திருக்குமா? அவரும் அந்த அனுபவத்தின் வழியாக கடந்து வந்தனால தான் அந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கிறார். இப்போ யார் மேலேயும் நமக்கு என்ன செய்யக்கூடாது? கசப்பு, வெறுப்பு, கோபம், விரோதம் இது இருக்கவே கூடாது. கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், தேவனுக்காக தீவிரமாக இருக்க வேண்டும். நான் என் வீட்டில் அடிக்கடி சொல்கிற விஷயம், ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படணும். போன வாரம் நான் சொல்ல இல்லையா, ஒரு பிரதர் சர்ச்சில் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ரொம்ப வெகு குறைவாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவருக்காக என்ன காரியம் செயல்படுத்துகிறோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோங்கிறத வச்சு தான் பரலோகத்தில் நமக்கு அதிகமான பலன் உண்டாயிருக்கும். என்ன நிறையா நேரங்களில் நம்ம யோசிப்போம், பரலோகத்துக்கு போன பிறகு அவளுக்கு பெரிய வீடு கொடுத்துருக்காரு ஏசப்பா, எனக்கு மட்டும் இம்முட்டோன்னு கொடுத்துருக்காரு அப்படின்னு அங்கே போய் நம்ம சொல்கிறதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லவே இல்லை. இந்த நாட்களில் என்னெல்லாம் அப்போ ஆண்டவற்றை காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபிக்கும் போதே, ஆண்டவரே இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் ஏசப்பா, நான் என்ன செய்யணும்னு எனக்கு சொல்லுங்கள். யாராவது 4 பேருக்கு ஆண்டவருடைய அன்பை என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் பரலோகத்தில் உங்களுக்கு கிரெடிட்டாக பலன்னா என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சர்ச்சில் பாஸ்டரோ நானோ இன்றைக்கெலாம் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களா அப்படின்னு யாரையும் பார்த்து சில நேரம் கேட்கலாம், சில நேரம் கேட்காம கூட போகலாம். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். இன்னொரு பாட்டு அழகாக ஃபாதர் படிப்பிருப்பார், ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது செய்யணும். ஏதாவது ஒரு காரியமாவது ஒரு நாளில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். என்ன, இப்போ ஒரு கஷ்டப்படுகிற ஒருத்தரை பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு ஒரு 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 50 ரூபாயோ 100 ரூபாயோ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. நாங்கள் நிறையா இடங்கள் ட்ராவல் பண்ணுவோம்ல, அப்போது காரை ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணுறோன்னு வைங்களேன், அங்கே இருக்கிற அந்த பார்க்கிங்காக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம கார் எடுக்க போகிறோம் அல்லது நம்ம உட்காடுறோம் காருக்குள்ளே அப்படின்னோன்னா அவங்க அப்படி மெதுவாக எந்திரிச்சு வருவாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எதிர்பார்த்து என்ன செய்வாங்க, அப்படி வருவாங்க. வந்தோடனே பாஸ்டர் வேகமாக ரூபா எடுப்பார். எவ்வளோ எடுப்பார்னு யோசிக்கிறீங்க? நம்மனா ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு 50 ரூபா கொடுப்பாங்க. நான் கூட சில நேரம் சொல்லுவேன், 20 ரூபா போதாதா? உன் காரில் ஒரு கோடு போட்டு வச்சாலும் என்ன செய்வ, எத்தனை ஆயிரம் நீ செலவழிக்கணும் அப்படின்னு. என்னென்னா அவங்க எதிர்பார்ப்பிற்கும் சற்று அதிகமாக என்ன செய்யலாம், நம்ம செய்யலாம். செய்கிறனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போகிறதே கிடையாது.
ஏன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை நம்ம என்ன செய்யணும். ஐந்தாவது இப்போ நம்ம பார்த்த விஷயம், தேவனுக்காக நம்ம தீவிரமாக இருக்கணும். அப்போ இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்ய முயற்சி செய்யும் பொழுது அந்த 5 விஷயத்தையும் நம்ம ஜாக்கிரதையாய் செய்யணும்னு தான் நம்ம பார்த்த வசனம் சொல்லுது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். அப்போ நம்ம ஆளுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாக நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கணும். தாளந்துகளை மற்றவர்களுக்காக பயன்படுத்தணும். பொதுநல நோக்கோடு நம்ம செயல்படணும். சுயநலமாக இருக்கவே கூடாது. 4வதாக நம்ம பார்த்த விஷயம், மன்னிக்கிற சுவாபம் நமக்கு தேவை, கண்டிப்பாக தேவை. மன்னிக்கிற சுவாபம், மன்னிக்காத ஒரு தன்மை நம்ம உள்ளத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய வியாதி வரும்னு சொல்கிறாங்க டாக்டர்கள். அந்த கசப்பு என்ன செய்யும்? கசப்பான வேர் முளை தெலும்பி அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல. யார் மேலேயும் நமக்கு கசப்பு இருக்கக்கூடாது. 5வதாக நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், தேவனுக்காக தீவிரமாக செயல்படணும். ஒரே ஒரு வாழ்க்கை. என்ன, எத்தனை பேருக்கு 7 பிறவி இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்னு இந்த நாள் ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் தீர்மானிங்க. நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஆண்டவர் நிறைவான பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வருஷ வாக்குத்தத்த வசனம் என்னது? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். அப்போ நீங்கள் ஆண்டவருக்காக எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு அன்பின் பிரயாசத்தையும் தேவன் மறக்க மாட்டார். பரலோகத்தில் நிறைவான பலன், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இம்மையிலையும் தருவார், மறுமையிலும் உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் எதற்காக இந்த பாயிண்ட்ஸ்லாம் திருப்பி சொன்னேன் தெரியுமா? குறிப்பெழுதிக்கிட்டீங்களா? ஆமாம், பாஸ்டர் போன செய்தியில் சொன்னாங்க, ஒவ்வொரு மாதத்தின் துவக்கத்துலேயும் சர்ச்சில் கொடுக்கப்படுற செய்தியிலலாம் குவிஸ் வைக்க போகிறாங்களாம், கேள்வி கேட்க போகிறாங்களாம். சரியா? அதனால் ஒரு வேளை பாயிண்ட்ஸ் எழுதலை அப்படின்னா நீங்கள் யூடியூப்லலாம் செய்தி இருக்கும், நீங்கள் கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். சத்தியத்தின்படி வசனத்தின்படி நடக்க நாம் நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போமா? இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன். எல்லாரும் இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஏசப்பா ஆண்டவரே, ஜாக்கிரதையாய் நாங்கள் செயல்படும்படி கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலை பொறுப்புகளில் நாங்கள் உண்மையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. யாரு பார்க்குறாங்களோ பார்க்கலையோப்பா, தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் ஒவ்வொருவருக்கும் இந்த பகல் வேளையில கொடுக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நாங்கள் உண்மையா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை
தாங்கப்பா. நாங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் சில நேரங்களில் தவறி விடுகிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவாதென்று சொன்னீரே. பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே நாங்கள் உண்மையா இருந்து தேவனுடைய பரிபூரண ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்பா, பெற்றுக்கொள்ள வேண்டும்பா, பெற்றுக்கொள்ள வேண்டும்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறீர் ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தாளந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா. அப்பா ஏசப்பா, எங்களுக்கு எவ்வளவு பேசுகிற கிருபையை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை கொண்டு மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. 4 பேருக்கு ஏசப்பா நல்லவர்னு சொல்லக்கூடிய கிருபையை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுக்காக நாங்கள் தீவிரமாய் செயல்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. வாலிபர்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. கர்த்தர் கொடுத்த நாட்களை நாங்கள் யாரும் வீணாக்கி விடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் அன்றாட கடமைகளை செஞ்சோம், வேலைக்கு போனோம், இப்படியே எங்க வாழ்க்கை பயிரக்கூடாதுப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக 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 ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது 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 செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.